நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, உண்மையிலேயே அப்யூஸ் நடந்திருக்கும் பாருங்க. இவங்க அவங்களுக்கு நடந்த கஷ்டங்கள நெறைய பேருகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன குரூப் இருக்கும். இந்த குரூப் கிட்ட மட்டும் அவங்க வந்துட்டு, "எனக்கு இந்த மாரி கஷ்டம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிக்குவாங்களே தவிர, நீங்களே அவங்க கிட்ட வந்துட்டு, "ஹே, யூ ஆர் ரைட். நீங்க பண்ணது கரெக்ட் தான். வை டோன்ட் யூ டாக் டு தீஸ் பீப்பிள் அபௌட் இட்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க "இட்ஸ் ஓகே, லீவ் இட்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அப்யூஸ் பண்ணியிருப்பான் பாருங்க, இவன் ஊரையே கூட்டி வச்சு அந்த விக்டிம கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, டெஃபமேஷன் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. ஊருக்கே வந்துட்டு அந்த விக்டம் தான் பிரச்சனை அப்படின்னு டமாரம் அடிச்சுட்டு திரிவாங்க. இது எதனால நடக்குது? இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு அபியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ப்ரியம்ப்டிவ் ஸ்ட்ரைக். அதாவது, ஐயோ, அந்த விக்டம் நான் பண்ண தவறுகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் எம்பார்க் ஆன் அ ஸ்மியர் கேம்பெயின். அண்ட் அந்த ஸ்மியர் கேம்பெயின்ல அவங்க டார்வோ யூஸ் பண்ணுவாங்க. டினை, அட்டாக், ரிவர்ஸ், விக்டம், ஒஃபெண்டர். இவங்க நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த விக்டம் தான் லூசு, ஷீ ஆர் ஹீ இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த விக்டமையும் ரியாக்டிவ் அபியூஸ்ல என்கேஜ் பண்ண வச்சு அந்த ரியாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி ஊருக்கே போட்டு காட்டுறதுக்கு இந்த டைம்ல நிறையவே சான்சஸ் இருக்கு. இதனால தான் வந்து ஜென்ரலி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த விக்டம் டு நாட் என்கேஜ் வித் தி அபியூசர் ஒன்ஸ் தே ஆர் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். அதுவே விக்டமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் பிஆர் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நடந்த கொடுமையான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும். கேன் ஐ ஈவன் ஃபொர்கெட் வாட் ஆல் ட்ராமா ஹேப்பன் டு மீ அப்படின்ற ஒரு மோட்ல அவங்க ரொம்ப இந்த சர்வைவல் மோட்ல வந்துட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அவங்களுக்கு மென்டலா எனர்ஜியே இருக்காது. அதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது கூட ஈவன் இஃப் தே ட்ரை டு டாக் அபவுட் இட், they'll probably break down and start crying. இதனால தான் வந்து அந்த விக்டம் இஸ் மோர் ஆன் த மோட் வேர் அவங்க வந்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ நான் ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்ல இந்த விக்டம் வந்துட்டு நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணாம இல்லை ஆக்ஷன் எடுக்காம அப்படியே விட்டு ட்ராமா, பிடிஎஸ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு அவங்க சைலன்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உண்மையான விக்டம்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே மெசேஜ் இதுதான்: யூ ஆர் நாட் கிரேசி அண்ட் யூ ஆர் டெஃபினெட்லி நாட் அலோன்.